ஸ்டாலின் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நன்றி சொல்லிட்டார் எல்லாருக்கும். வீட்டுக்கு போக போகிறோன்னு உறுதியாக தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரமாக வேலை செஞ்சுட்டோங்கிறாரு. மக்கள் சொல்லணும், நீங்கள் வேலை நீங்கள் பார்த்த வேலை என்ன வேலைன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். 30,000 கோடி 2 வருஷத்தில் அடிச்சிடுறீங்க, அதுதான் நீங்கள் பார்த்த பெரிய வேலை. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த 30,000 எல்லோரும் கேட்டாங்க, சார் இந்த 30,000 கோடியை எங்கே சார் போய் வைப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரிகிற வழங்க. அதுக்கு தானே நிறையா பிஸ்னஸ் இருக்குது. ஒன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போய் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்குன்னா, ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களாம் ஒரு தமிழ் படத்தில். முடிவாயிடுச்சு கதை, டைரக்டர். அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுனாங்க, ஏப்பா மற்றவங்க நடித்தாலே 400 கோடி 500 கோடி செலவாகும், நம்ம 2 பேருனா நமக்கே 400-500 கோடி போயிடுமே, அப்புறம் படச்செலவுனா கூட ஆகுமே, 700 கோடி 800 கோடி அளவு ஆகுமே. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தயாரிப்பாளரையும் 700-800 கோடி போட மாட்டாங்களே. சரி ஆழத்தோடு ஒன்று லைக்காவுக்கு அடித்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் கம்பெனியை மூடி பல மாதங்கள் ஆயிடுச்சு, என்ன நீங்கள் இன்னும் போய் எனக்கு அடிக்கிறீங்க, வேணாம்ப்பா உங்கள் சங்காத்தம் அப்படின்ட்டு. நான் எல்லாத்தையும் நஷ்டமாகி ரெஜென்ட்டை வட்டிக்கு வாங்கி எல்லாம் எடுத்து பார்த்தேன், உங்கள் சங்காத்தமே வேணாம், நான் லண்டனுக்கு வந்துட்டேன்ட்டு. அப்புறம் சன் பிக்சர்ஸ் கழிச்சிருக்காங்க, என்னென்னு இருக்கா 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம். எவ்வளவு இது 700 கோடியிலேருந்து 800 கோடி, எங்கள் 2 பேர்த்துக்கே 500 கோடி வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 300-400 கோடியை தாண்டுற மாதிரி இல்லைண்ணா. ஜெயிலரை 400 கோடி செலவு பண்ணேன், 600 கோடி வந்தது, அதுவே பெரிய அதிசயம். அண்ணாத்தையில் ஃபுல்லாக நஷ்டமாகி போச்சு. அதனால் 300-400 கோடிக்கு மேலே இருந்தால் என்கிட்ட வராதிங்கன்ட்டான். அப்போ யாரை தான் போய் பிடிக்கிறது? அம்பானி, முகேஷ் அம்பானி இவங்களை கேட்கலாம்னா அவங்க சினிமாவே வேணான்னு. இந்தியாவில் யாருமே இல்லை. அம்பானி அதானி சொல்லிட்டார், நான் சினிமா பக்கமே திரும்ப மாட்டேன்ப்பா. ஆளுங்களை யாருன்னு தேடும்போது ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறேன். யார் சார் இது? இன்பநிதி, இன்பன் உதயநிதின்னு. நீங்கள் என்ன 20 வயசு தான் இருக்கும், நீங்கள் அந்தளவுக்கு செலவு பண்ணுவீங்க. எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருக்காருல்ல ரெஜெண்ட், அதுக்கு இப்போ நான் தானே எம்டி, நான் செலவு பண்ணுறேங்கிறது. எவ்வளவு? 800 கோடி. இந்தியாவிலே யாரும் இல்லை 800 கோடி செலவு பண்ணுறது. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்திங்க. நான் திமுக திட்டணுங்கிறதுக்காகவே சொல்லலை, நல்லா யோசிங்க. 800 கோடி ரூபா இந்த ரெஜெண்ட்டுக்கு எங்கே இருந்துங்க வந்தது? என்னங்க தொழில்? சினிமாம்பாங்க. சினிமாவில் நல்லா புரிஞ்சுக்கங்க, சினிமாவில் படத்தை எடுக்கிறவன் ஒருத்தன், அவன்தான் தயாரிப்பாளர், அவன்தான் பணத்தை போடுவான். இவங்க ரெஜெண்ட் என்னன்னா படத்தை வாங்கி தியேட்டரில் போடுறாங்க, 15% கமிஷன். தமிழ் சினிமாவில் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 220 to 230 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் லாபம் சம்பாதிக்கிறது வெறும் 10 படம். அந்த 10 படத்தில் ரெஜெண்ட் எடுக்கிறது 3 படமோ 4 படமோ. அந்த 3 படத்தை 4 படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு 10 கோடிக்கு மேலே கிடைக்காது. ஆக 800 கோடி எப்படி வந்தது? இதைத்தான் ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன்னா, எப்படிங்க உங்கள் மகனுக்கு 800 கோடி வந்தது? உங்கள் மகனுக்கு என்னங்க தொழில்? உங்களுக்கு என்னங்க தொழில்? 800 கோடி எங்கே இருந்துங்க வந்தது? யாரும் கேட்கா இல்லை. இப்போ நம்ம 5 லட்சம் போட்டு பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் போடுங்க, ஒரு மாதத்துக்குள்ளே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துடும். நீங்கள் உங்கள் கணக்கில் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க, ஐடி கொடுங்க அப்படிங்கிறோம். சாதாரண 5 லட்சங்கிறது மிடில் கிளாஸே இப்போ எப்படியாச்சும் புரட்டிடுவாங்க. மிடில் கிளாஸ், கொஞ்சம் ஹையர் மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸை பார்த்து பயப்படுறாங்க. 5 லட்சம்னா என்ன? பேங்க்லேயே என்ன சொல்கிறாங்க, சார் 3 லட்சம் 2 லட்சமாக பிரித்து போடுங்க, 5னா இன்கம் டேக்ஸ் வரேன், அப்புறம் எங்களை சொல்லாதீங்கிறான். அவ்வளவு கடுமையாக இருக்கும் இன்கம் டேக்ஸ். வெறும் 5 லட்சம் பணம் போடும் சாதாரண பொதுமக்களுக்கு இவ்வளவு கடுமையை காட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ்.
உதயநிதிக்கு 800 கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்கன்னா சோர்ஸ் கேட்டிங்களா? உங்கள் பிஎம்எல்ஏ ஆக்டிங்க போச்சு. அவர் துணை முதலமைச்சர் தானே. எதுலேருந்து சம்பாதிச்சார்? மக்கள் பணத்திலிருந்து சம்பாதிச்சாரா? 21 வயசான இன்ப நிதி வந்துக்கிட்டு இத்தனை படத்துக்கு அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது? கேட்பதற்கு நாதி இல்லை. சிபிஐ எங்கே போனீங்க? இடி எங்கே போனீங்க? இன்கம் டேக்ஸ் எங்கே போனீங்க? சாதாரண மந்திரிகளுக்கு மட்டும்தான் ஈடியா இன்கம் டேக்ஸா? ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு வந்து ஈடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் இல்லையா? இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது நாட்டில். இதுதான் அவர் செய்த சாதனை. நன்றி சொல்கிறாரு. எதை சாதித்தோம் என்று நன்றி சொல்கிறீங்க? இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் சொல்கிறார், என்னை தேர்ந்தெடுத்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களை கொளத்தூர் மக்களாக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த சாரில் வந்து 1,02,000 1,03,000 போலி ஓட்டு கொளத்தூரில் இருந்தது அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காங்களே. அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் ஆள் வச்சு போடலையா? அந்த ஓட்டு இல்லைன்னா நீங்கள் கொளத்தூரில் ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்போ நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? அந்த போலி ஓட்டுகளுக்கு தான். இப்போ நீங்கள் இப்போ அடுத்த தேர்தலில் அதே கொளத்தூரில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? 1,02,000 போனதுக்கப்புறம் இதே உதயநிதிக்கு 95 லட்சம் சேப்பாக்கில் போலி ஓட்டுக்கள்னு போச்சு. அதை வச்சு தானே ஜெயிச்சார். இப்போ அதே உதயநிதியை சேப்பாக்கில் நிற்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆக ஒரு போலி அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு தவறான ஒரு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சி இருந்துட்டீங்க. இப்போ நன்றி சொல்கிறாரு. அவருக்கே நம்பிக்கை போயிடுச்சு, அடுத்து நம்ம பதவியில் இருக்க மாட்டோம். அவர் வெறும் அதிமுக பிஜேபி மட்டும் இவர்களுக்கு எதிரியாக இருந்தது. இவர்களை அசைச்சிருக்க முடியாது. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு ஒரு ஆதரவு எம்எல்ஏ, அவர் இன்றைக்கி சட்டசபையில் பேசுகிறார். எல்லாம் தூண்டி விட்டது தான் ஸ்டாலின். என்ன பேசுகிறாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் ஆன்மாவின் ஆசியால் மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார். இதை விட அவர் ஓபிஎஸ் உடைய ஆதரவு எம்எல்ஏ பேசுகிறார். எம்ஜிஆருடைய ஆசியான் வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆருடைய ஆசி வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு கிடைக்குமா? அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன? இவங்களால் துன்பத்தை எவ்வளவு அனுபவிச்சார்? அவர் இன்னும் 10 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருப்பார். கருணாநிதி இல்லாமல் இருந்திருந்தார். டெய்லி ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்? டெய்லி டென்ஷன். அதில் தான் சீக்கிரம் இருந்தார் 71 வயசில். அதனால் அவங்க எம்ஜிஆருடைய ஆத்மா வந்து இவங்களுக்கு ஆசி வழங்குமா? ஸ்டாலினுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ? பன்னீர்செல்வம் எம்எல்ஏ பேசுகிறாரு. அதுவும் ஜெயலலிதா அவங்களுடைய ஆசியாளுங்கிறாரு. அவங்க சேலையத்தானே பிடிச்சி இழுத்து வச்சிருந்த கூட்டம் இழுத்துட்டு வேடிக்கை பார்த்ததை கைகொட்டி சிரித்தது. ஜெயலலிதாவுடைய ஆத்மா வந்து இவங்களுக்கு எப்படி இது வரும்? ஆக அதிமுகவை எம்எல்ஏக்களை கெடுத்து குட்டிச்சவராகிட்டார். இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து ஆதரவு எம்எல்ஏ எப்படி பேசிட்டார்? இதுக்கிடையில் வேடிக்கை என்ன? ஓபிஎஸ்ஐ திமுகவில் போய் சேர போகிறாராம். இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து அவர் பையனும் போய் ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. வெளியில் வந்து என்ன பேசுகிறார் ஓபிஎஸ்? மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார், 5 ஆண்டுகளில் பல சாதனைகள் செய்து விட்டார், மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்படின்ட்டாரு. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அப்போ ஓபிஎஸும் அந்த பக்கம் போகிறாங்க. சாதாரணமாக நல்லா யோசிங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும் இருந்திருந்தால் குறுக்கு வழி என்னென்ன இது இருக்கோ, மோசடி இருக்கோ, அவ்வளவும் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களையும் காலி பண்ணிட்டாரு. சசிகலா வந்த பக்கம் இதை கட்சி இது கூட்டத்தை நடத்த சொல்லி ஓட்டை பிரிக்க சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் இங்கே போகிறார், உறுதியாயிடுச்சு. இதுக்கு இடையில் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் பாவம். அவர் ஒரு கட்சி ஆரம்பிங்கன்ட்டார். அவர் இன்றைக்கி நான் தான் எம்ஜிஆர் ஏடிஎம் கேட்குறாரு. எம்ஜிஆர் இப்போ பாருங்களேன், கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இது இல்லை பாருங்கள்.
இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நாளைக்கு கொடியை காமிச்சிட்டு நான் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன். எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, அதில் கொடுத்து நீங்கள் பதிவு செய்து அவங்க பதிவு செஞ்சால் தான் அந்த கட்சியை செல்லும். இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்கிற அத்தனை கட்சிகளும் பதிவே செய்யலை. எங்களுக்கெல்லாம் 3-4 வருஷம் ஆச்சு பதிவு கிடைக்கிறதுக்கு. அவ்வளோ விஷயங்களையும் பண்ணி ஒரு சட்டப்பூர்வமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நேற்று வந்தவங்கெல்லாம் ஒரு கொடியை காமிச்சிட்டு நான் ஒரு கட்சிங்கிறாங்க. இப்போ என்ன ஸ்டாலின் எதுவும் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா, இல்லை பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரான்னு தெரியலை, இல்லை விஜய் எதுவும் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரான்னு தெரியலை. பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அவரையாக அதிமுகவை சின்னாபின்னமாக்கும் வேலையில் ஸ்டாலின் இறங்கி இருக்கிறார். அதிமுக உறுப்பினர்களுக்கு சொன்னேன், உங்களுடைய கோபத்தை தேர்தலில் காமிங்க, இறங்கி வேலை செய்யுங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இவ்வளவையும் செஞ்சுட்டு திரும்பி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுறது? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், விஜயாவது நீங்களாவது ஜெயிங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்படி ஒரு ஆட்சியை இன்னும் வளரவிட்டால் நாட்டில் மனிதர்கள் இருக்க முடியாது. மனசாட்சி இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்? வருங்காலமே அவ்வளோதான், சூனியமாகிவிடும். தமிழர் விமணின்னு சொன்னார்ல, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தார் அடுத்த கணமே தமிழ்நாடு சுடுகாடாகி விடும்னார்ல, சுடுகாடோட மோசமாக போயிடுச்சு. எல்லாத்தையும் இது பண்ணி விட்டாங்க. அதனால தான் இப்போ ஊரையும் உடைச்சிட்டாங்க, ஓபிஎஸ்ஸையும்.